இந்த படம் தான் வந்து இந்தியாவிலே வெளியான மோஸ்ட் ப்ரூட்டலான வயலன்ஸான படம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஹே காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கோ இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஷுவலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நம்ம பல படங்களில் பார்த்த மாதிரி ஒரு யூஷுவலான எப்பயும் பார்க்குற மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து விக்ரம் படம் மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல் படம் மாதிரியே போகும். அனிமலில் அவங்க அப்பாவை காப்பாற்றுற மாதிரி இதில் வந்து ஹீரோ தன்னோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறாரு. ஸோ அப்படி தான் போகும் படம். இந்த படம் வந்து மோஸ்ட் ப்ரூட்டலான வைலன்ஸான படம் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில். தமிழ்லலாம் இந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றிடுவாங்க. பட் இந்த படம் வந்து டிசம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு. அதே டைமில் வந்து ஹிந்தி படமான பேபி ஜான் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தெலாம் தூக்கி சாப்பிட்ருச்சு இந்த படம். அந்த படத்தோட ஷோலாம் குறைச்சி ஹிந்தியில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஷோலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த படம் வந்து செட் ஆகுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கு எது வந்து ஹைப் ஏற்றுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிஜிஎம் தான். இந்த படத்தோட பிஜிஎம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட பிஜிஎம்லாம் கேட்டு 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 அப்படியே இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பே வந்து ஏறிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் படத்தில் வந்து அவ்வளோ வயலன்ஸு, அவ்வளோ ப்ரூட்டலான வயலன்ஸு. இதுக்கப்புறம் யாராச்சும் அனிமல் இல்லைனா கில் தான் வந்து மோஸ்ட் ப்ரூட்டலான படம்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிங்க. கதைக்கு தேவையான வயலன்ஸ் தான், ஆக்ஷன் தான். அண்ட் ஒரு சீன் இருக்கும், அந்த வயலன்ஸு காட்டணுங்கிறதுக்காகவே எடுத்த மாதிரியே இருந்தது அந்த சீனு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உட்கார முடியாது. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 5க்கு 3 கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா 2 ஏன் குறைச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்காது. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் வந்து அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக 100% கொடுத்துருந்தாங்க. யாருமே வேஸ்ட் ஆக்கின மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சுது. நம்ம உன்னி முகுந்தன் கடைசியாக கர்டனில் பார்த்தோம். அதோட இந்த மார்க்கோ படத்தில் பார்க்குறோம். இந்த மார்க்கோ வந்து அவருக்கான ஒரு கேரக்டர் அப்படி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ தரமாக பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருந்தது அவரோட கேரக்டர். அவரை பார்க்குற ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி தான் மற்ற கேரக்டர்ஸும் அவங்களோட சீன் போர்ஷன்லாம் வரும்போது அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100% ஆக்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த படம் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன், இந்த ப்ரூட்டலான வயலன்ஸ் பீரியர்களுக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சோனி லீவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.